69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னுட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல, அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லுச்சு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னுட்டு ஏதோ ஒரு கர்மம். இதில் கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்கள் கோவச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்கள் தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதாக இருந்தாலும் பழி எங்கள் ஊரில் எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். இந்த எங்கள் அண்ணன் நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிக்கிட்டு வந்தால் என்ன தச்சு அப்படின்னு எங்கள் கிரிய குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா. இந்த உங்கள் அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்து விட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியா, தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி இல்லாமல் எம்மிட முடியும். ஒரு கேள்விதான். நீங்கள் கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் என்ன சாவில்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்கள். அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்கள் ஒரு வார்த்தை பதிவு செய்யலை சிஎம் சார். நீங்கள் பதிவு செய்யலை. ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்டில் இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியாக 10 மணிக்கு நிற்கணும். அப்போ முத நாளே போய் தங்கணும். இப்போ அடுத்த நாள் பாதிக்கு மேலே நேரம் ஆயிடுது. அப்போ 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளாக வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனால் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. நீ தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திரா காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறிய? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில் பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பயந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம்புறாவை கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்கள் தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீல. ஒரு உண்மையை அறிவிக்கையை விடுங்க ப்ளீஸ். நீங்கள் மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்கள் நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சேம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்போ இன்னைக்கு என் மேல பழிய போடுறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு.
கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் விற்கிறாங்கல்ல, அந்த மண் சவுடு மண்ணில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிகிட்ட வந்து சின்னவன்கிட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, நல்லா ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கிட்ட அடம் முடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்கிட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பற்றி நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்கள் களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். நீ காட்டு பள்ளியில் நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கிழிஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்கிறதான், அவன் கொடுக்குறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதான். ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்கள், மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்கள். ப்ரைவேட் எதை என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோலார் மின் பூங்காமா, எவ்வளோ இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்கள் வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோவில் திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்தில் தொட்டுறா பார்க்குறேன். நீங்கள் நல்ல தல் போகிறத தொட்டுறா பார்ப்பேன் நிலத்தில். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்கள் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. போட்டால் போடு, போடலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தான் சொல்லுவேன். போட்டா போடு, போடலைன்னா போ. எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. எங்கே உள்ளது நடுவே? சிப்காடு தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில் 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத, தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகாரில் நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத, தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்லா இருந்தான், தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனா? இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி வழங்கினா? ரெட்டலையில் வென்றவன், வெட்கம் இல்லாம எதற்காக விளங்கினா? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு. எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகள்! அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness.